ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த அன்பின் ஜெப வேலைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி உங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை கண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஏசாயா 46 அதிகாரத்தில் 11 வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நீங்க ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், இந்த தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு, பல வருடங்கள் ஆகிவிட்டது, பல மாதங்களாக நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சொன்னது இன்னும் எனக்கு நிறைவேறல, தாமதமாகி கொண்டே இருக்கிறது, என் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும், எப்பொழுது இந்த தாமதம் எல்லாம் நீங்கி என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும் என்று காத்து கொண்டிருக்கிற அன்பின் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். அதை சொன்னேன், சொன்ன தேவன் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதை திட்டம் பண்ணின தேவன் அதை செய்து முடிப்பேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். இன்றைக்கும் நீங்க மனம் சோர்ந்து போய், மனம் தளர்ந்து போய், என்னுடைய காரியங்கள் ஒன்றுமே நடக்காது, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்றைக்கு நிறைவேறும், இந்த தாமதங்கள் என்றைக்கு சரியாகும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் என்று ஜெயமாய் முடியும் என்று நீங்க சோர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த வசனத்தை சொல்லுகிறார். சொன்ன தேவன் அதை நிறைவேற்றி தருவார். திட்டம் பண்ணின தேவன் அதை செய்து முடிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த ஜெப வேலைக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இசப்பா, இப்பொழுதும் இசப்பா இந்த ஜெப வேலையில என்னோடு கூட இணைந்து இசப்பா தங்களுடைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. இசப்பா, நீங்க சொன்ன வாக்கு திட்டங்கள் ஒன்றும் மாறாதது ராஜா. இசப்பா, நீங்க இசப்பா உண்மை உள்ளவர், ஜீவனுள்ள தேவன் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. இசப்பா, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வாக்கு திட்டம் பண்ணின வாக்கு திட்டங்களும் இசப்பா வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களும் ஏற்ற காலத்துல அவர்களுடைய வாழ்க்கையில இசப்பா நீங்க சொன்னதை நிறைவேற்றி தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. நீங்க காலங்களுக்கு முன்பாகவே இசப்பா உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இசப்பா திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. நீங்க அதை செய்து முடிப்பேன் என்று நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தையின்படி இசப்பா உங்க பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற அந்த வாக்கு திட்டங்களும் அந்த தீர்க்க தரிசனங்களும் இசப்பா நீங்க சொன்னதை நிறைவேற்றி இசப்பா நீங்க திட்டம் பண்ணினதை அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுங்க ராஜா. அவங்களுடைய ஆசைகளும் மன விருப்பங்களும் இசப்பா எல்லா காரியங்களும் இசப்பா நீங்க நிறைவேற்றி தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொருவரின் உள்ளங்களில் இருக்கிற தேவைகளையும் ஆசைகளையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீங்க பூர்த்தி செய்து இசப்பா அவங்களுக்கு அருள் செய்து நீங்க இசப்பா அவங்களுடைய ஜபங்களை எல்லாம் இசப்பா நீங்க நிறைவேற்றி தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இசப்பா நீங்க ஏற்ற காலத்துல இதை செய்ய போகிறபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். உங்களுக்காக திட்டம் பண்ணினதை கண்டிப்பா செய்து முடிப்பார். நம்பிக்கையோட காத்திருங்க, விசுவாசத்தோட இருங்க. ஆண்டவர் பாதத்துல காத்து இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்போதுமே வெட்கப்பட விடுவதே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் சொன்னதை நிறைவேற்றி உங்களுக்காக திட்டம் பண்ணினதை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென்.